ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் வந்து நம்மளுடைய வியானா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணும். அந்த நடிப்பு திறமையை நம்மளுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் வந்துட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் அதிகப்படியாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்டார் நம்ம வாட்டர்மெலன் திவாகர் தான். சரிங்களா? வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு திறமையை மற்றவங்களுக்கு பிடிச்சிக்கோ இல்லையோ, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் அந்த ஒரு விஷயமே இல்லை. விஜய் சேதுபதியே ஒரு நாள் சொல்லியிருந்தார், உங்களை மாதிரி நான் வந்து உடனே பண்ணணுங்க, வெக்கமே இல்லாமல், அதாவது அந்த ஹெசிடேட்டே இல்லாமல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒருத்தவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க. சபரியும் அரோரா ஆதரி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து நம்ம வியானாவும் கலையரசனும் பண்ணாங்க. கலையரசன் வந்துட்டு வியானாக்கு அப்பாவா வீட்டில் வராரு, நல்ல அன்பான அப்பா போல இருக்குது. வந்தவொடனே திடீர்னு இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க வந்தவொடனே அப்பாவை செக் பண்ணுறாங்க. ரொம்ப பாசமான அப்பா போல இருக்குது. எந்திரிக்க மாட்டுறாரு, தட்டி தட்டி எழுப்புறாங்க, எந்திரிக்க மாட்டுறாரு. அப்பா நீ நிஜமாலே செத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எந்திரிக்கலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்றாங்க. ஒருத்தராக வந்து பார்க்குறாங்க. இவங்க திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், செத்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்க போயிடுவாங்களே. இவங்க இல்லை எங்கள் அப்பா சாகலைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கண் கலங்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கண் கலங்குறாங்க. பயங்கரமான நடிப்பு அது. அந்த பாசம் நடிப்பாக இருந்தாலும் அந்த பாசம் வந்து நம்மளை வந்து கட்டி இழுத்துரும். அந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வியானா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, அம்மா அப்பா கூட இருக்கும்போதே அவங்கள கவனிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில அம்மா அப்பாக்களை வந்துட்டு வீட்டில் பார்க்காம இன்றைக்கி இந்த மாதம் வந்துட்டு நீ பார், அடுத்த மாதம் நான் பார்க்குறேன், இவங்களெல்லாம் நான் கூட்டு போக முடியாது இப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பெற்றவங்க நம்ம கூட இருந்தால் தான் அது வந்து நல்லது. அவங்க தான் நம்மளை வந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உருக்கமாக வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அழுகை வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். சரி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வியானாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அது மட்டும் இல்லாமல் வியானாக்கு வந்துட்டு ஓட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வருது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்கு. இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.